ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி ஒரு ஹிந்தி ஸ்டோரியை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமெண்டிங். நம்ம இன்னைக்கு ஒரு ஹிந்தி ஸ்டோரியை தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். கோவம். இப்போ உள்ள எல்லாருக்குமே கோவம் வருது. குட்டி பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி கோவம் வருது. இந்த கோவத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையில ஒருத்தருக்கு கோவம் வருது. யாருக்கு வருது? இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த கோவனால எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறத எப்படி ஒருத்தர் புரிய வைக்கிறாருன்னு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். एक पिता और एक बेटा थे. ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்க. एक पिता அப்படின்னா ஒரு அப்பா, और ना and एक बेटा ना ஒரு பையன் थे இருந்தாங்க. उनके बेटे को बहुत गुस्सा आता था. அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வரும். உன்கே பேட்டேக்கோ அவங்க பையனுக்கு, கோ அப்படின்னா அவனுக்கு, बहुत गुस्सा, बहुतना ரொம்ப, गुस्साना கோவம் வரும், ஆத்தாத்தானா வரும். उसके पिता ने उनके बेटे से कहा. அவங்க அப்பா அந்த பையன் கிட்ட சொல்றாரு. उसके पिता அப்படின்னா அவங்க அப்பா, उनके बेटे से அவங்க பையன்கிட்ட, कहा அப்படின்னா சொல்றாரு. जब भी गुस्सा आए तब तब, எப்பப்போ கோவம் வருதோ அப்பப்போ. जब भी गुस्सा आए அப்படின்னா எப்போ கோவம் வருதோ, तब तब அப்பப்போ. तुम दीवार पर एक कील ठोको. நீ செவுத்துல ஒரு ஆணி அடி. तुम दीवार पर அப்படின்னா நீ செவுத்துல, एक कील ठोको ஒரு ஆணி அடி, ठोकोனா அடி. और जब तुम्हारा गुस्सा चला जाए, எப்போ உன் கோவம் போகுதோ, तब तुम कील निकाल देना. அப்போ நீ அந்த ஆணியை எடுத்துரு. उनके बेटे ने भी वही किया. அந்த பையனும் அதையே செயல்படுத்துறான். उनके बेटे அப்படின்னா அவங்க பையன், वही किया அதை செய்யறான், செயல்படுத்துறான். एक दिन जब उसके पापा उनके बेटे के कमरे में आए. ஒரு நாள் அவங்க அப்பா அந்த பையனோட ரூமுக்கு வராரு. एक दिन जब उसके पापा, एक दिन ना அவன் ஒரு நாள், उसके पापा அவங்க அப்பா, उनके बेटे के कमरे में அவங்க பையனோட कमरे में ரூமுக்கு வராங்க. आए तो उसके पूरे कमरे में छेद था. வந்து பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா ஓட்டையா இருக்கான். उसके पूरे कमरे में, उसके पूरेனா அவனோட पूरेனா फुल, कमरेனா ரூம் தான், छेद था ஓட்டை இருந்துச்சு. पिता ने पूछा ये क्या है. அப்பா கேக்குறாங்க இது என்ன? तो बेटे ने कहा मेरा गुस्सा चला गया. அப்போ பையன் சொல்றான் என்னோட கோபம் போயிடுச்சு. तो बेटे ने कहा, அப்போ பையன் சொல்றான், बेटे பையன், कहा मेरा गुस्सा, मेराना என்னோட, गुस्सा போயிடுச்சு. इसीलिए मैंने सारा कील निकाल दिया. அதனால நான் எல்லா ஆணியும் எடுத்துட்டேன். इसलिए मैंने அப்படின்னா அதனால मैंने सारा कील निकाल दिया, எல்லா ஆணியும் எடுத்துட்டேன். तो पापा ने पूछा इस छेद का क्या. அப்போ அந்த அப்பா கேக்குறா இந்த ஓட்டையெல்லாம் என்ன செய்யறது? उनका बेटा सोचने लगा. அப்போ அந்த பையன் யோசிச்சான். उनका बेटा அப்படின்னா அவரோட பையன், सोचने लगा யோசிக்க ஆரம்பிச்சான். ஆமா இந்த ஓட்டையெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கறத யோசிச்சான். जिस तरह इस छेद का कुछ नहीं हो सकता. எப்படி இந்த ஓட்டை எதுவுமே பண்ண முடியாதோ, जिस तरह इस छेद का कुछ नहीं हो सकता. जिस तरह எப்படி, इस छेद का இந்த ஓட்டைய, कुछ नहीं हो सकता ஒன்னும் பண்ண முடியாதோ, उसी तरह गुस्से से निकला शब्द. அதே மாதிரி கோவத்துல சொல்ற வார்த்தைகள். उसी तरह அப்படின்னா அதே மாதிரி, गुस्से से निकला கோவத்தால வர शब्द வார்த்தைகள், इंसान को दुख पहुंचा सकता है. மனுஷங்களுக்கு கஷ்டத்தை தரும். இன்சான்குனா மனுஷனுக்கு, துக்குனா கவலை, வருத்தம் தரும், பவுன்சா சத்தான தரும் அப்படிங்கறது அர்த்தம். சோ இந்த கதை மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கோவப்பட்டா அவங்களையும் அவங்க சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தும். கோவம் உங்களுக்கு வரும்போது நான் இப்போ உங்களுக்கு 3 ட்ரிக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், எப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வருதோ, பிரீத் இன் பிரீத் அவுட், மூச்சு உள்ள எடுத்து வெளியில விடுங்க. செகண்ட் திங், 10 to 1 அப்படி பின்னாடி இருந்து முன்னாடி கவுண்ட் பண்ணுங்க. இதனால உங்க கோபம் குறையும். தேர்ட் திங், யார் மேல உங்களுக்கு கோவம் வருதோ, எதனால உங்களுக்கு கோவம் வருதோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கனாலே உங்களுக்கு அது கோவம் போயிடும். சொல்லிருந்தீங்க கோவத்துல வார்த்தைகளை, அது உங்களுக்கு என்ன எப்படி என்னன்னு தெரியாது, ஆனா மத்தவங்களுக்கு பாதிக்கும். இந்த வீடியோ கமெண்ட்டை பார்த்துதான் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி நீங்க நிறைய கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ் கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. அப்பதான் நான் போற நெக்ஸ்ட் வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ so much for watching my video. Bye bye.